ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி குயிக்காக ஒரு காஸ்கோ ட்ரிப் பார்த்துடலாமா? சாட்டர்டே காலையில் எந்திரிச்ச உடனே பேங்க்கில் ஒரு வேலை இருந்துச்சுங்க. பேங்க்கை முடிச்சு அப்படியே காஸ்கோ முடிச்சிடலான்ட்டு பிளான். ஏன்னா கொஞ்சம் மத்தியானத்துக்கு அப்புறம் வந்தால் காஸ்கோ பயங்கர க்ரௌடடாக இருக்கும். ஊரே இந்த கடைக்குள்ளே தாங்க இருக்கும். அதனால் காலையில் சீக்கிரமாக வந்துட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த கார்ட்டை வந்து தள்ளுறதுக்கான இடமாச்சு கிடைக்கும். டிப்பிக்கலாக காஸ்கோ வந்தால் 4 ஐட்டமுக்கு வந்தால் 40 ஐட்டம் வாங்கிட்டு போவோம். அது என்னன்னு தெரியலங்க, காஸ்கோட ராசியா இல்லை நம்ம ராசியான்னு தெரியல. இன்றைக்கி நான் வெறும் 4 பொருள் தான் வாங்கணும்னு வந்திருக்கேன். என் கடமையை அப்படியே தான் பண்ண போகிறேன். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு உங்ககிட்ட காட்டுறேன். காஸ்கோ வந்து ஒரு ஹோல்சேல் கடை மாதிரி. எல்லாமே பல்கில் தான் கிடைக்கும். எதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் கிடைக்காது. தேவை இருக்கிற ஐட்டமும் தேவையில்லாத 2 ஐட்டமும் இல்லை தேவைப்பட போகிற ஐட்டமும் வாங்கியிருக்கேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கிறது சீரியல். இது வாங்க போகிற பிளானே கிடையாது. ஆனால் சரி, ஒரு வேளை வீட்டில் இல்லையோ அப்படின்னு நினச்சி வாங்கிட்டேன். பார்த்தா வீட்டில் ஒரு பேக்கெட் இருந்தது. பட் தட்ஸ் ஓகே, இது என் குழந்தைங்க சாப்பிட்டுப்பாங்க, எப்படியா தீத்துருவாங்க. அடுத்தது வாங்கியிருக்கிறது க்ரீக் யோகர்ட். க்ரீக் யோகர்ட் வந்து டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்க்கு நமக்கு எனிவே யூஸ் ஆகும். ப்ளஸ் நீங்கள் இதை வந்து தந்தூரி சிக்கன் பண்ணும்போது சிக்கனை மேரினேட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது கிரேப்ஸும் க்ரீக் யோகர்ட்டும் லிஸ்ட்டில் இருந்த ஐட்டம் தாங்க. ஸோ அங்கே வந்து நான் என் கடமையை தவற விடலை. நெக்ஸ்ட் வாங்கியிருக்கிறது அஸ்வகந்தா. இது நான் லிஸ்ட்லேயே இருக்கல, அங்கே போயிட்டு திடீர்னு வாங்கினது. ரொம்ப நாளாக வாங்கணும், ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இங்கே கிடச்சனால வாங்கிட்டேன். அடுத்தது வாங்கியிருக்கிறது பன்னீர், அப்புறம் முட்டை. இந்த பன்னீரும் முட்டையும் லிஸ்ட்டில் கிடையாது, பட் ப்ரோட்டீன் நல்லது தானே, இருக்கட்டும் அப்படின்னு வாங்கிட்டேன். அப்புறம் டாய்லெட் பேப்பர் வாங்கினேன். பல்காக தான் கிடைக்கும். அது அப்படியே கார்லேருந்து இறக்கி கராஜ்குள்ளே வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வந்தேன். ஸோ அது வந்து உங்களுக்கு காட்ட முடியல. இதுக்கப்புறம் வாங்கினது பால் வந்து இங்கே 3 பேக்காக தான் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி சப்பாத்தி. இந்த ஆர்கானிக் ரோட்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. 36 ரோட்டி இருக்குது இதுக்குள்ளே. நல்ல சாஃப்டாக இருக்குது. வீடு தான், கோதுமையில் செஞ்சது தான், மைதா கிடையாது. இப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு குழந்தைங்களுக்கு லஞ்சில் ஏதாச்சும் ரோல், பன்னீர் ரோல், சிக்கன் டிக்கா ரோல் எல்லாம் கொடுத்து அனுப்புறீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. நமக்கு காலையில் மாவை குழச்சி தட்ட வேண்டாம். எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அதனால் நீங்கள் காஸ்கோ போனீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து A2 மில்க் வந்து நம்ம இந்தியாவில் கிடைக்கிற பால் மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு மற்ற பாலில் இந்த டேஸ்ட் வர்றதில்லை. ப்ளஸ் இதில் வந்து அந்த A2 ப்ரோட்டீனை வந்து ரீட்டைன் பண்ணுறாங்க. டிப்பிக்கலாக நம்ம இந்தியாவிலையும் அப்படி தான். மற்ற பால்லெல்லாம் அந்த ப்ரோட்டீனை நிறையா எடுத்துடுறாங்க. ஸோ இது எனக்கு பிடிக்கும். என்னோட நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கும் இது நல்லா இருக்கும். சில பேருக்கு பால் குடித்தா வயிற்றில் ஒத்துக்காதில்ல, அந்த மாதிரி ஆகாது இது குடித்தா. ஸோ இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னா $109 ஆச்சுங்க. இதை தவிர காஸ்கோ போகும்போதெல்லாம் பெட்ரோல் போட்டுருவேன், காஸ்கோ கேஸ் ஸ்டேஷன்லேயே. அது தனியாக. ஏன்னா காஸ்கோட கேஸ் ஸ்டேஷனில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பெட்ரோல் விலை. ஸோ அங்கே தான் போடுவேன். 2 வாரத்துக்கு ஒரு தடவை காஸ்கோ போவேன், 2 வாரத்துக்கு ஒரு தடவை டேங்க் ஃபில் பண்ணிவிடுவேன்.